நவக்கிரகங்களில் 4வதாக இடம்பெற்றிருப்பவர்தான் இந்த புதன் பகவான். பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்ற பெருமைக்குரியவர்தான் இவர். இந்த இடத்தில் பொன் என்பது செல்வத்துக்கு அதிபதியான குருவையே குறிக்கும். ஜாதகத்தில் குரு பகவான் பலமாக இருப்பதை விட புதன் பலமாக இருக்க வேண்டும் என்பதையே இது சூசகமாக குறிப்பிடுகிறது. கல்வி, கலை, வித்தைகளுக்கு அதிபதிதான் இந்த புதன். எந்த ஒரு விஷயத்தையும் கண்ணால் பார்த்தவுடன் அதை கையால் செய்வதற்கு புதனுடைய அனுக்கிரகம் வேண்டும். நம் வாழ்க்கைக்கு அடிப்படையான கல்வி செல்வத்தை தருபவர்தான் இந்த புதன். புதன்கிழமைகளில் இவரை வழிபட்டால் தொழில் அபிவிருத்தி அடையும் என்பது நம்பிக்கை. புதன் என்னும் சொல் புத்தி என்ற சொல்லிலிருந்து வந்ததாக கூறப்படுகிறது. சந்திர பகவானுடைய மகன்தான் இந்த புதன். இவருடைய வாகனம் குதிரை. இவருக்கு பச்சை பயிறு கொண்டு நைவேத்தியம் செய்வதும் வெண்காந்தல் மலர் கொண்டு அர்ச்சிப்பதும் வழக்கம். இவருக்கு உரிய நிறம் பச்சை. மரகதக்கல் தான் இவருடைய ஆபரணம். மயிலாடுதுறை அருகிலுள்ள திருவெண்காட்டில் புதனுக்கு தனி கோவில் உள்ளது. இத்தலத்தில் தான் சந்திரனும் புதனும் சிவபெருமான எண்ணெய் தவமிருந்து தங்களுடைய பாவங்களையும் தோஷங்களையும் போக்கிக் கொண்டதாக புராணம் கூறுகிறது. புத்தி கூர்மையும் அறிவும் ஞானமும் பெற திருவெண்காடு புதன் கோவிலுக்கு சென்று நாமும் வழிபடலாம்.